சொல்லுமா. மதே, உன் ஃப்ரெண்டு எங்க போனான்னு தெரிஞ்சுதா? நீ போன் பண்ணி சொல்லுவேன்னு பார்த்தேன். நீ போன் பண்ணவே இல்லையே. என்னம்மா ஆச்சு? மகள் நீ எங்க போனான்னு இன்னும் தெரியலமா. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். அவங்க பாசிட்டிவா தான் பதில் சொல்றாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அட கடவுளே, அப்படின்னா மகிழினுக்கு என்ன ஆயிருக்கும்? அப்படி எங்கதாம்மா போயிருப்பா? அவ நல்ல மனசுக்கு இப்படி எல்லாமா நடக்கணும்? அவ எனக்காக அவ வாழ்க்கையவே தியாகம் பண்ணவமா. இப்ப வரைக்கும் நான் ஆதி கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக அவ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அர்ஜுனுக்கு நாம கொடுக்க வேண்டிய பணத்துக்காக செக் எழுதிட்டு அவன் வீட்டுக்கு போனான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலம்மா. அர்ஜுன் வீட்டுல கேட்டா அவ அங்க வரலன்னு சொல்றாங்க. நானும் ஹாஸ்பிட்டலு தெரிஞ்சவங்கன்னு எல்லா இடத்துலயும் போன் பண்ணி கேட்டுட்டேன். ஆனா யாருமே மகிழ பாக்கலன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா. அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எனக்கு நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்குது. எனக்கு அவளை கண்ணால பார்த்தாதான் உசிரே வரும். என்னம்மா செய்யறது? அவளுக்கா இப்படி எல்லாம் நடக்கணும்? கேக்குறப்பவே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா.